வேலை தேடும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு விவரங்களை வழங்குகிறது வேலை வரும் நேரம் பகுதி. எந்தெந்த நிறுவனங்களில் என்னென்ன காலி பணியிடங்கள் உள்ளன விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரிய விரும்புவோருக்கான வேலைவாய்ப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசு உயர்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதியாக துறை சார்ந்த இளங்கலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் 35 வயது பூர்த்தியடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அதிகபட்ச வயது வரம்பு ஏதும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்காணல் மூலம் தகுதியானவர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தலைமை ஆசிரியர் செவித்திறன் குறையுடையோருக்கான அரசு உயர்நிலைப் பள்ளி, கொண்டகநாயகப்பட்டி, சேலம் 636008 என்ற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் விண்ணப்ப கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக 20/11/2024 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் பணி செய்ய விரும்புவோருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கரூர் மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் காலியாக உள்ள சித்த மருத்துவர் பணிக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கல்வி தகுதியாக சித்த மருத்துவத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் 18 வயது பூர்த்தியடைந்தவர்களாகவும் 59 வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மூலம் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணத்திலிருந்து அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், கரூர் மாவட்டம், கரூர் 639007 என்ற முகவரிக்கு அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக 5/12/2024 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் பணிபுரிய விரும்புவோருக்கான காலி பணியிடங்களுக்கான குறித்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதியாக இளங்கலை வணிகவியல் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. 22 வயது பூர்த்தியடைந்தவர்கள் மற்றும் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் எழுத்து மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை த ரெஜினல் ஹெட் ஆஃபீஸ், பரோடா பவன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், பிளாட் நம்பர் CP01, தேவ் பிரக்யாகம், அவாஸ் வஜோனா, ஜால்வா, பிரயாக்ராஜ் 211011 என்ற முகவரிக்கு அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக 30/11/2024 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சகி ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணிபுரிய வேலைவாய்ப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடலூர் மாவட்ட சகி ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் காலியாக உள்ள வழக்கு பணியாளர் பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கல்வி தகுதியாக சமூக பணி, ஆலோசனை, மனநலம் உள்ளிட்ட பிரிவுகளில் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயது வரம்புகள் ஏதும் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் விண்ணப்ப கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மூலம் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை மாவட்ட சமூக நல அலுவலகம், அரசு சேவை இல்ல வளாகம், செம்மண்டலம், கடலூர் 607001 என்ற முகவரிக்கு அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக 25/11/2024 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நிறுவனத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான காலி பணியிடங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ரயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் காலியாக உள்ள உதவி மேலாளர், உதவி நிறுவன செயலாளர் ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியாக சட்டப்படிப்பில் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21 வயது பூர்த்தியடைந்தவர்கள் மற்றும் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1200 ரூபாயும், SC, ST, PWD பிரிவினருக்கு 600 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை சீனியர் டெபியூட்டி ஜெனரல் மேனேஜர் ஆர் HR ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், பிளேட் A, 6th ஃப்ளோர், ஆஃபீஸ் பிளாக் 2, ஈஸ்ட் கிட்வாய் நகர், நியூ டெல்லி 110023 என்ற முகவரிக்கு அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக 6/12/2024 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமையவுள்ளது நியூஸ்7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. அரசு பணியில் உள்ள காலி பணியிடங்கள் முதல் தனியார் வேலைவாய்ப்பு நிலவரங்கள் குறித்து பிரத்யேகமாக நியூஸ்7 தமிழ் செய்தி வழங்குகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு.